நல்ல மனைவி, நல்ல பெண் குழந்தை படிக்க வச்சிருக்கிறேன். இது ஒரு சாதனை தான். இதுவே பெரிய சாதனை. நான் படிக்கல அவ்வளோ, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சேன். சின்ன கடையை பிளாட் பேட்டில் ஆரம்பித்தோம். ஓ இன்னைக்கு இவ்வளோ பெரிய கடை வந்து சூப்பர்க்கா, கடவுளோட சூப்பர்க்கா. சித்தம் தான் அது. என்ன சாதனை, இதான் சாதனை, வேற என்ன சாதனை? 75 வருஷமா ஒரு கடையை வச்சு ரன் பண்றதே மிகப்பெரிய சாதனை. 4 தலைமுறை இங்கே தான் இருக்கும். சூப்பர். இதே மாதிரிலாம் வியாபாரம் பண்ணியிருக்கோம். இதே சாதனை. வீட்டையும் பார்த்துக்கிறேன், இந்த என் கடையும் பார்த்துக்கிறேன், என் பசங்களும் பார்த்துக்கிறேன். என் பசங்க இப்போ என்ன காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறா. சாதிச்ச விஷயம்னா அந்த கடையை வச்சு தான் சாதிச்சது. மக்களை சமாளிக்கிறதே பெரிய விஷயம் தானே. ஃபர்ஸ்ட் சாதாரணமாக இருந்தால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சரக்கு நிறைய போட்டு நல்ல வியாபாரம். நான் முருகனுக்கு வந்து தொண்டு செய்கிறேன், பாமன் சாமி ஐடியா இருந்தேன். என்னால் முடிஞ்ச இது சாமிக்காக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். யார் கஷ்டம்னாலும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுவேன். பிடிச்சாலும் பிடிக்கலாம், இதுதான் எங்களுக்கு ஆயிடுச்சு. அப்படி இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ அந்த இதில் போயிட்டு இருக்கு. வேற எங்கே போக முடியும் நாங்கள்? இதுதான் உங்களுக்கு கடை. வயசாக இந்த வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வேற எதுவும் சாதனையே பண்ணலையம்மா. வியாபாரம் பண்ணுறாங்கல்ல. எத்தனை வருஷமா வியாபாரம் பண்றீங்க? நான் 15 வயசுலேருந்து. என்ன சாதனை, கடை விஷயம் போது 3. இப்போ நீங்க சொந்த கடை வச்சிருக்கீங்க, ஆமா. என் பசங்களை நல்லா செட்டில் பண்ணி விட்டுட்டேன், இப்போ பெண் குழந்தைங்க இருந்தால் கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கு, அதுவும் ஒரு சாதனை தான். அதையும் நீங்க சொல்லலாம். உங்களோட இன்பமான ஒரு விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இன்பமான விஷயம் என்ன சொல்றது, ஒன்றும் தெரியல எனக்கு. அப்படி எதுவுமே நடக்காத மாதிரியே சொல்றீங்களா? அதே சிரிச்சுட்டே சொல்றீங்க. என்ன சொல்றது, நல்ல லைஃப்பை நல்லா அனுபவிக்கிறேன். தேவையான விஷயங்கள் இருக்கு, தேவையான அதுவே விஷயம்லாம் போதும். இருக்கு. வீடு, நல்ல மனைவி, நல்ல பெண் குழந்தை படிக்க வச்சிருக்கிறேன். இது ஒரு சாதனை தான். இதுவே பெரிய சாதனை. இனிமே அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஓகே. இன்னும் பேரம் பேத்தியை பார்க்கணும், அவ்வளோதான். இதே நல்ல சாதனை. இதுக்கு மேலே இன்னும் சாதனை பண்ணணும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே ஓகே. இன்னும் வாழ்க்கை ஓடிட்டே இருக்குன்னு சொல்ல ஓடிட்டே வரீங்க. கண்டிப்பா. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தான். தேங்க்யூ. உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச சாதனைகள்லாம் என்னன்னு சொல்வீங்க? நான் சாதனை எதுவும் பண்ணலை, வீட்டுக்கு மூத்த பொண்ணு. மிகப்பெரிய சாதனை அதுவே. ஆமாம், எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் படிக்கல அவ்வளோ, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சேன். படிக்க வச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம், இப்போ 11 படிக்கிறான். சூப்பர். அதனால எங்கள் வீட்டுக்காருக்கு வேலையும் இல்லை. கொரோனாவில் வேலை போயிட்டனால இந்த கடையை நடத்தி சின்ன கடையை பிளாட் பேட்டில் ஆரம்பித்தோம். ஓ இன்னைக்கு இவ்வளோ பெரிய கடை வந்து சூப்பர்க்கா, கடவுளோட சூப்பர்க்கா. சித்தம் தான் அது. கண்டிப்பாக. அது கடவுள் சித்தனை தாண்டி உங்களோட உழைப்பும். ஆமாம், நானும் எங்கள் வீட்டுக்கு வரது பார்த்துக்கிறோம். சேர்ந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறீங்க. இப்போ வேலைக்கு ஒரு வீட்டு வேலைக்கு போகிறேன். ஓகேக்கா. அதையும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அதையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ அது காலையில போயிட்டு இப்போ கிளம்புனா நைட்டு 8. ஓகே, காலையில ஒரு டைமிங் இருக்கும், சாயந்தரம் ஒரு டைமிங் இருக்கும், மற்ற நேரத்துல கடையை பார்த்துக்கிறீங்க. குழந்தை ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்களா உங்களுக்கு? 11 படிக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். சின்ன வயசுல இருந்தே இங்கிலீஷ் மீடியம் தானா இல்ல கவர்மெண்ட்? சிபிஎஸ்சி படிக்க வச்சிருந்தேன். சூப்பர்க்கா. இல்லைன்னு சொல்லிட்டு கொரோனால வேலை இல்லைன்னு இப்போ பரவாயில்லக்கா. நாலேஜ் அப்கமிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தேவைப்படும் இல்லையா? அப்பத்துல இருந்து நீங்க கொடுத்துட்டீங்க. 10th வரைக்கும் படிக்க வச்சிட்டேன். சூப்பர்க்கா, அதுவே பெரிய விஷயம் தான். +2 OMCல போட்டிருக்கேன். OMCல கொடுத்துருக்கீங்களா? சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. எத்தனை வருஷமாக்கா கடை இருக்கு? 4 வருஷமா. கொரோனால அதான் 2020 ஆரம்பிச்சு. ஓகே, அந்த விஷயத்துக்கு அப்புறம் வேற எதுவும் ஏர்னிங் ப்ராசஸ் இல்லாததுனால நீங்க இந்த ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப அம்மா வழி வந்தது, ஹஸ்பண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாம் உங்களுடைய விஷயம் தான். 2 பேர் தான். பாருங்க மக்களே, இந்த மாதிரி கணவன் மனைவிகள் இன்னும் இருக்காங்க. நம்புங்க காதல. கட்டப்பையில தூக்கிட்டு போன தெருவா. அச்சச்சோ. ஆனால் இந்த பக்கத்துல இருந்து ஒரு அண்ணா இருக்கிறாங்க, அவங்க தான் சும்மா இடம் மட்டும் கொடுத்தாங்க. ஓகே இப்போ இது காலியா இருக்கணும்னு இது எடுத்துக்கங்க. நல்ல மனிதர்களும் இருக்காங்க. ஆமா, கடவுள் தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக்கா. இந்த இன்னும் நீங்க நல்லா வளரணும்னு நாங்க வாழ்த்துறோம்க்கா. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச சாதனைனா அது என்னன்னு சொல்றீங்க ஐயா? என்ன சாதனை, இதான் சாதனை, வேற என்ன சாதனை? 75 வருஷமா ஒரு கடையை வச்சு ரன் பண்றதே மிகப்பெரிய சாதனை. அதேதான். ஃபேமிலி எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் ஐயா? குடும்பங்கள் எல்லாரும் ஃபேமிலிலாம் இங்கே தான் இருக்காங்க, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றது அந்த மாதிரில ஹெல்ப் பண்ணா அவங்க தனித்தனியாக இருக்காங்க. தனித்தனியா இருக்காங்க. நீங்க ஒருத்தராக தான் இதை மெயின்டைன் பண்றீங்களா ஐயா? ஆமாம், நான் ஒரு ஆள். தக்காளி விலை இப்போ வேற ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதிகமாயிடுச்சு, மாறி மாறி வந்துட்டே இருக்கு நியூஸ். இப்போ வியாபாரம் எப்படிங்க ஐயா போகுது? வியாபாரம் கம்மியாக தான் இருக்கு. தக்காளி மட்டுமா இல்லை காய்கறிகள் மொத்தமாவே ஐயா? எல்லாமே விலை கூட. விலை இன்னும் அதிகமா வச்சுட்டாங்க, அதனால வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? வாங்க மாட்டாங்க, வாங்குற கஷ்டப்படுறாங்க வாங்குறது. அது உங்களுக்கே தெரியுது, நடுத்தர மக்கள் ஏழைகள்லாம் வாங்க கஷ்டப்படுறாங்க. 15 ரூபா 20 ரூபா விற்றுது, இன்னைக்கு 70 ரூபா 60 ரூபா ஆயிப்போச்சு. 70 ரூபான்னா பரவாயில்ல, 100 ரூபாய்க்குலாம் இருந்திருக்கு. இப்போ இன்னைக்கு உள்ள 70 ரூபாய்க்கு வாங்க மாட்டேங்கிறாங்க. வாங்கினா நாங்கள் நஷ்டத்தை வச்சு உட்காந்துட்டு இருக்கோம். தக்காளி நீங்க காசு கொடுத்து வாங்கி நஷ்டத்துக்கு தான் வச்சு உட்காந்து. வேற வழி வாங்கலங்க என்ன பண்றது? 2 நாள் ஆனா 2 கிலோ ஓட்ட போகும். ஆமா,
அது கீழே கொட்டணும். இப்போ வாங்கின விட 5 ரூபா கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, காலி பண்ணணும். நீங்க நஷ்டப்பட்டு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி தான் இருக்கு, வேற வழி. இது கரெக்டான ரேட்ல இருக்கா இல்ல இதுவும் அதிகமாயிடுச்சுங்களா? இது எல்லாம் வந்து முதல்ல வந்து 25 ரூபா 30 ரூபா இருந்தது. இப்போ 45 40 ஆகி போச்சு. ஓ, இப்போ எல்லாமே கூட தான் இருக்கு. எல்லாமே விலை கூட தான். நமக்கு விலை அதிகமானாலும் கம்மியானாலும் நமக்கு நஷ்டம் ஆகுறது நமக்கு. ஆமாம், வாங்கினு வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. எப்படியாச்சும் வித்துடலாம். ஆ, போக போகிறது தக்காளி எல்லாம். அதே மாதிரி இப்போ உருளைக்கிழங்கும் வந்து நல்லா வந்து வர்றது பூரா அடுகளாக தான் வருது. கூட்டம் வருதா ஐயா கடைக்கு? கூட்டம்னு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வரும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கூட்டம் வரும். ஆனா நீங்க வாரத்துல எல்லா நாளும் கடையை திறந்து வச்சிருப்பீங்க. நம்ம வேலை இதுதானே. ஓ, அதனால ஃபுல் டே ஆள் வந்தாலும் வரனாலும் ஓப்பன்ல தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சாதனைலாம் ஒன்றும் இல்லை, இங்கே கறிய வியாபாரம் தான் பண்ணி வேற ஒன்றும் இல்லை. எத்தனை வருஷம் ஐயா வச்சிருக்கீங்க? இல்லைம்மா, எனக்கு இங்கே ஒரு 40 வருஷமா இங்கே தான் இருக்கோம். 40 வருஷமா அது பெரிய, இதுவே பெரிய விஷயம் தாங்க. 3 தலைமுறை நாங்கள் இருக்கோம் இங்கே. அம்மா, தாத்தா, அவங்க அப்பா, அவங்க முன்னோர்கள் 4 தலைமுறை இங்கே தான் இருக்கோம். சூப்பர். இதே மாதிரி தான் வியாபாரம் பண்ணியிருக்கோம். இதே சாதனை இதே வியாபாரம் பண்ணி தான் வீடு பார்த்து நல்ல வீட்டெல்லாம் பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் க்ரோ பண்ணீங்களா? ஆமாம், முதல்ல சிம்பிளாக தான் இருந்தது. சின்ன கடையா வச்சிருந்தீங்க. சிம்பிளாக தரதான், அதுக்கு டபுள் பெட் டாப்பு எல்லாம் போட்டு. சூப்பர், நன்றி நன்றி. உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச சாதனைகள்லாம் அது என்னன்னு சொல்வீங்க? எதுவுமே ஒண்ணு இல்லை. ஃபேமிலியை ரன் பண்றதா இருக்கட்டும், கடை நடத்துறதா, எதுனாலும் பிரச்சனை இல்லக்கா, அதுவும் ஒரு வேலை தானே. வேலையே செய்யாம இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. வீட்டையும் பாத்துக்கிறேன், இந்த என் கடையும் பாத்துக்கிறேன், குழந்தைங்களை பாத்துக்கிட்டு என் பசங்களும் பாத்துக்கிறேன். என் பசங்க இப்போ என்ன காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறா, காலேஜ்ல படிக்கிறாங்க. சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காலேஜ்ல சேர்த்து வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அதை என்னோட சாதனை. நான் வந்து டிகிரி வாங்கின மாதிரி நான் ஒரு பெரிய எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கேன்? 12th படிச்சிருக்கேன். 12th படிச்சிருக்கீங்க, சூப்பர்க்கா. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு ஆமா வசதி இல்லையா இல்ல உங்களுக்கு விருப்பம்? இல்ல. சரிக்கா, அது பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க்கையில நீங்க சாதிச்ச ஒரு விஷயம்னா அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாதிச்ச விஷயம்னா அந்த கடையை வச்சு தான் சாதிச்சது இல்லை. உங்களோட ஓன் ஷாப் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணீங்க? இது அப்பா உள்ள காலத்தில் பண்ணேன். ஓ, அப்பா வழியாக பண்ணிட்டு இருக்க ஷாப் தான். அப்பா விட்டதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் என்ன சார் இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க இந்த ஷாப்ல? இதே தான், ஒரு விட்டு போனதை பார்த்துக்கிட்டேன், அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பெஸ்ட் பேரண்ட்ஸ்ன்னு சொல்ல வரீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மக்களை சமாளிக்கிறதே பெரிய விஷயம் தானேப்பா. அதுவே மிகப்பெரிய சாதனைன்னு சொல்றீங்களா? சூப்பர் அண்ணா. எப்பொழுது இந்த ஷாப் வச்சிருக்கீங்க? நான் ஒரு 25 வருஷமா வச்சிருக்கேன். 25 இயர்ஸ். சூப்பர் அண்ணா. ஸ்டார்ட் அப்ல இப்படி இருந்திருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஃபர்ஸ்ட் சாதாரணமா இருந்தா அப்படியே கொஞ்சமா இப்ப சரக்கு நிறைய போட்டு நல்ல வியாபாரம். ஓகேண்ணா ஓகேண்ணா. நீங்க வச்சிருக்கிறதா இல்ல அப்பா வச்சிருந்தது? நம்ம வச்சிருந்தது. நீங்க தான் முயற்சி பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணதா? வீட்ல எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்களா? எங்க ஒய்ஃப் வருவாங்க, ஒய்ஃப் பார்த்துப்பாங்க, கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. சூப்பர் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. உங்க வளர்ச்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ணா. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைனா நீங்க என்னன்னு சொல்வீங்கண்ணா? சாதனை எப்படி புரியல எனக்கு, எப்படி சொல்லுங்க. நம்மளாம் ஒரு விஷயத்தை உருவாக்குறதா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியை ரன் பண்றதா இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும். நான் முருகனுக்கு வந்து தொண்டு செய்கிறேன், பாமன் சாமி அடியார் நான். ஓ, சூப்பர் அண்ணா. என்னால் முடிஞ்ச இது சாமிக்காக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். பௌர்ணமி பூஜை பண்ணுறதுல இருக்கேன். ஓகே ஓகேண்ணா. யார் கஷ்டம்னாலும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுவேன். யார் கஷ்டம்னாலும் நோட் பண்ணிக்கோங்க. யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து அண்ணனை மீட் பண்ணுங்க, சரிங்களா? எந்த விஷயம்னாலும் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி நின்று தொண்டு செய்வாராம். இந்த கடை எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்கள் உட்காந்து 45 வருஷம் ஆகுது. 45 வருஷமா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களாண்ணா? இது உங்களுக்கு பிடிச்ச வேலையா? இது இதுதான் உங்களுக்கு? ஓ, சின்ன வயசுல தான் செஞ்சுக்கிட்டு. சின்ன வயசுல செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே அண்ணா. இது எப்படி நான் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? அதான் சின்ன வயசுல நான் வேலை செய்யும்போது 10 பைசா சம்பளம் ஒரு நாளைக்கு. அப்போ ஓ, அப்பத்துலேருந்தே இந்த தொழில் தான் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு கை கொடுக்குது. சூப்பர் அண்ணா, சூப்பர் அண்ணா. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிண்ணா. வாழ்க்கையில் நீங்கள் சாதிச்ச ஒரு விஷயம்னா அது என்னன்னு சொல்வீங்க? என்னத்த சொல்றது, எது சொல்றீங்க? அப்படி இல்லை, உங்கள் ஃபேமிலி நீங்கள் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், எதுனாலும். நான் இப்போ 10 கோடி வச்சிருக்கேன், அது மட்டும்தான் என்னோட சாதனைலாம் கிடையாது. உங்கள் ஃபேமிலி நீங்கள் இங்கே உட்காந்துருக்கேன், வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லை, இப்போ நான் கடை வச்சிருக்காங்க, அதை நான் ரன் பண்ணுறேன், அதுவும் ஒரு பெருமையான விஷயம் தானே. ஏதோ உட்காந்து அன்னி போடுற கடை போகிறோம், வியாபாரம் பண்ணுறோம், வட்டி வாங்கி போடுறோம், வட்டி கட்டுறோம், சாப்பிட்றோம். இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை கிடைச்சதுன்னு செய்கிறீங்களா? பிடிச்சாலும் பிடிக்கலாம், இதுதான் எங்களுக்கு ஆயிடுச்சு, அப்படி இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ அந்த இதில் போயிட்டு இருக்கு. வேற எங்கே போக முடியும்? நாங்கள் இதுதான் உங்க கடை.
எத்தனை வருஷமா மேம் இந்த கடையில இருக்கீங்க? நாங்கள் இங்கே 20 வருஷமாக போட்டுருக்கோம். 20 வருஷமா இருக்கீங்களா? இப்போ அப்ப இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போல்லாம் நல்லா வியாபாரம் இருந்துச்சு. இப்போல்லாம் வியாபாரம் கிடையாது. அப்போ வியாபாரம் அதிகமா இருந்தது, இப்போ குறைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களா? எல்லாம் இங்கே இருக்கவங்களாம் வெளியே போயிட்டாங்க, வீடு வாங்கி இடம் வாங்கினா அப்படி போயிட்டாங்க. ஓ, ரெண்டாவது கொரோனா வந்து தெரு மேலே வண்டி நிறைய போயிடுச்சு. வீட்டிலே கடை வச்சு, வீட்டில் இருக்கவங்களாம் வீட்டிலே கடை வச்சுறாங்க. இப்போ அங்கேயே வாங்கிடுறாங்க. ஜனம் இங்கே வர மாட்டேங்குதுல்ல. இப்போ வந்த வரைக்கும் வியாபாரம் பண்ணி போயிட்டு குறிப்பிட்ட சில காரணங்களால வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல வரீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பெரிய சாதனை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அது என்னவா இருக்கும்? வயசாக இந்த வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வேற எதுவும் சாதனையே பண்ணலையம்மா. இதுவும் சாதனை தான்மா. இது சாதனை இல்லைன்னு இப்போதான் ஒரு 3 வருஷமா தான் பண்ணுறேன். இது வரைக்கும் மாமியார் தான் பண்ணியிருந்தாங்க. ஓகே, வீட்டில் தான் இருந்தேன் நான். இவங்க நீங்க கல்யாணமாயி வந்ததுக்கு அப்புறம் அவங்க செஞ்ச வேலையை இப்போ நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்க இறந்துட்டாங்க, அந்த வேலையை நான் செய்யறேன். சாகிறதுக்கு முன்னாடி வந்து ஹெல்ப்லாம் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு நான் போய் பூ வாங்கி தரதெல்லாம் நான் உண்டு. அவங்களுக்கு தான் நான் தான் வாங்கி வந்து. ஓ, அப்போ 2 பேரும் ஒண்ணா தான் இருந்திருக்கீங்க. எளியும் கூடயுமா இல்ல? அத்தை, சொந்த அத்தை. ஓகே ஓகே, அதனால ஒரு அன்பு இருக்கும். அப்பாவுக்கு தங்கச்சி, எங்கள் அப்பாவுக்கு தங்கச்சி. சரி சரி. அதனால 40 வருஷம் ஆயிடுச்சு அவங்க கூட. இப்போதான் 2 வருஷம் அவங்க பல வருஷமா வச்சுட்டு அவங்க இருக்காங்க. அதுக்கு முன்ன அவங்க மாமியார் இருந்த வரைக்கும் வச்சுட்டாங்க. ஓ, வழி வழியா வச்சுட்டு இருந்த கடை. 3வது தலைமுறை இதில் வருது. 3வது தலைமுறைங்களா? சூப்பர். அவங்க மாமியார் வச்சிருந்தாங்க. அவங்க மாமியார் விட்டுட்டு மருமகிட்ட விட்டாங்க. அவங்க வித்துட்டு நான் வச்சேன். சரிம்மா, வியாபாரம் எப்படி போகுது? வியாபாரம் இங்கே பின்னாடி அவ்வளோ இல்லைம்மா. அந்த கொரோனா வந்ததுலேருந்து வியாபாரமே கிடையாது. சும்மா வாங்கிட்டு வந்து வச்சு 2 நாள் கூட உட்காந்து. கொரோனாக்கு முன்னாடி வியாபாரம் அதிகமா நல்லா இருந்துச்சு. ஜனங்கள்லாம் இங்கே வாங்கினாங்கல்ல. இப்போ அங்கங்கே ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்கல்ல. அதுலேருந்து அந்த பழக்கமே ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்க்குன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் இங்கே வியாபாரம் கிடையாது அவ்வளோ. கொரோனாக்கு அப்புறம் தான் அது அதிகமாயிருக்கு. அதிகமாக வாங்க. அதுக்கு முன்ன வந்து எல்லா ஜனங்களும் மார்க்கெட்டுக்கு வந்து தான் வாங்கிட்டு போவாங்க. நேரடியா வந்து பார்த்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ வந்து இந்த கொரோனாலேருந்து வீட்லேயே அலோட் பண்ணாங்க பாரு. அதுலேருந்து வீட்லேயே வந்து வாங்கிடுறாங்க. அங்கேயே அலாட்மெண்ட் போட்டு தலைக்கு வைக்கிற பூ கூட அப்படிதான் வாங்குறாங்க. எல்லாமே அதுதான் வாங்குறாங்க. தலைக்கு வைக்கிறது கூட இதில் பண்ணிடுறாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிடுறாங்க. அதனால வியாபாரம் கிடையாது. சும்மா 2 நாள் போட்டால் வாடிக்கை வந்து தெரிஞ்ச வாடிக்கையாளருக்கு வருவாங்க போவாங்க. அது அதிக வருமானம் இல்லை. இல்லை, நமக்கு தேவையானதை போட்டதே தேர மாட்டேங்குது. அது இப்ப வர வர போட்ட காசே வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குது. அதுவே நஷ்டம் தான் ஓடுது. நேற்று வாங்கின அந்த பூ இன்னும் ஒன்று வேலைக்கு ஆகும். நேற்று இந்த பூனை வர பூ வாங்கினா இன்னும் ஒன்று வேலைக்கு ஆகும். ஆமா, சாமி ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஃபங்க்ஷன் போய் தான் நான் நேற்று பௌர்ணமியாக இருந்தாலும் யாரும் ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. அதனால அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. செஞ்ச சாதனைனா அது என்னன்னு சொல்வீங்க? நான்லாம் படிக்கலம்மா. படிச்சதும் சாதனை இல்லம்மா. நான் ஒரு கடை வச்சு நடத்துறேன், இது எனக்கு வழி வழியா வந்த கடை. இல்ல நாங்களே ஒரு கடையை உருவாக்கி நான் இப்போ ஓனரா உட்காந்துட்டு இருக்கேன், என் பேரண்ட்ஸை சூப்பரா பாத்துக்கிறேன். எதுனாலும் ஒரு சாதனை தானே. எதுனாலும் சொல்லுங்க. வியாபாரம் பண்ணுறேன். எத்தனை வருஷமா வியாபாரம் பண்றீங்க? நான் 15 வயசுலேருந்து. உங்களுக்கு 15 வயசுல இருந்து வியாபாரம் பண்றீங்களா? இது எப்படி கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் வச்சு சொல்லி கொடுத்த கடையா இல்ல அம்மாங்க சொல்லி கொடுத்தது? அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததுதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதை அப்படியே கண்டினியூ பண்றீங்களா? ஓகேம்மா. வியாபாரம்லாம் ஒழுங்கா போதா? ஏன்னா இப்ப காய்கறி வியாபாரமே இல்லையே. தக்காளில இருந்து காய்கறில இருந்து எல்லா ரேட்டும் குறைஞ்சிருச்சு. இப்ப எல்லாமே ஜனமே இல்ல மார்க்கெட்ல. முன்னெல்லாம் நல்ல வியாபாரம் ஆச்சு. இப்ப வியாபாரமே இல்ல. ஆளுங்க வர்றது கம்மின்னு சொல்றீங்களா? கொரோனா வந்துருல. ஆமா, கொரோனால இருந்து ஜனமே வரல. இப்ப ஆன்லைன்ல வேற எல்லாம் ஆர்டர் பண்றாங்க இல்லையா? தக்காளி வாங்கலையேம்மா நீங்க? அந்த ஆன்லைன் வந்தனால எங்களுக்கு வியாபாரம் போயிடுச்சு. ஆன்லைன் இல்லாத வரைக்கும் பரவாயில்ல. அது வேற இந்த போன் பே ஆன்லைன் இது 2 வந்தனால எங்களுக்கு பணமும் இல்ல வியாபாரமும் இல்ல. சரி, ரொம்ப நன்றி. சாதனைனா அது என்னன்னு சொல்வீங்க? என்ன சாதனை? கடை வச்ச 3 எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? நான் குறைஞ்சி ஒரு 50 வருஷமா கடை வச்சேன். 50 வருஷமா வச்சிருக்கீங்களா? அப்பா தாத்தா அந்த மாதிரி வச்சிருந்த கடைங்களா? நானே வச்சேன். எனக்கு 71 வயசு ஆகுது. ஓ, அப்போதுல இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? நான் 12 வயசுல இருந்தே வேலை செய்யறேன். 12 வயசுல? எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? 28 வயசுல கல்யாணம். 28 வயசுல கல்யாணம் ஆச்சு. வியாபாரம் இப்ப கரெக்டா இருக்குங்களா? வியாபாரம் ஒழுங்கா போகுதுங்களா? இப்ப வியாபாரம் கிடையாது. அப்ப நல்ல வியாபாரம். இப்ப வியாபாரம் இல்ல. கொரோனா வந்து வியாபாரம் பூரா அவுட் ஆகி போச்சு. சுத்தமா வியாபாரம் அங்கங்க ஆன்லைன் பெருத்து போச்சு. ஆனா முதல்ல எனக்கு நல்ல வியாபாரம் இருக்கு. நாங்க அந்த பக்கம் கடை இருக்கு. ஓகே ஓகேங்க. நல்ல வியாபாரம். 4-5 கடை வச்சிருக்கீங்களா? இந்த இப்ப எல்லாம் ஒரு கடை தான் இருக்கு. ஓ, இப்ப வியாபாரம் கம்மியானதுக்கு அப்புறம் பசங்க எல்லாம் வேலைக்கு போனாங்க. சூப்பர். வியாபாரம் கிடையாது. ரொம்ப நன்றிங்க.